ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நட்சத்திர சேனல். நம்ம இப்போ வந்துட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதுதான் நான் பார்ட் பை பார்ட்டாக போட்டுட்ருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த இயரிங் வந்து நான் 2013 ஆர் 14 வாங்கியிருப்பேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் இப்போ காமிக்கிற எல்லா இயரிங்குமே டி நகரில் பர்ச்சேஸ் பண்ணது தான். எல்லாம் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, அந்த இயரிங் 15 ருப்பீஸோ 20 ருப்பீஸோ என்னவோ ஸ்டார்டிங்கே. அது கொஞ்சம் டிசைன் இதாக இருக்கனால இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 10 ருப்பீஸ் தான் வாங்கினேன். இந்த இயரிங் வந்துட்டு 5 ருப்பீஸோ என்னமோ. மேக்ஸிமம் வந்துட்டு நாங்கள் காலேஜ் படிக்கிற டைமில் வந்துட்டு டி நகர் போவோம். மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸ் வந்து போவோம். அப்போ தான் நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் எடுத்துப்போம். இந்த க்யூட்டான இயரிங்ஸ் எல்லாமே வந்துட்டு அங்கே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டிங்க அப்படின்னா காலேஜுக்கு வந்துட்டு டெய்லியும் நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ்க்கு மேட்சாக வந்து ஈஸியாக போட்டுக்க முடியும். இந்த இயரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஒரு செட் ஆஃப் 10 இயரிங்ஸோ என்னமோ நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 10 இயர்ஸோ 10 இயரிங்ஸோ 12 இயரிங் பேராக இருக்கும், டிஃப்ரெண்ட் கலர்ஸு. பட் அப்போவே நான் பர்ச்சேஸ் பண்ணும்போதே 450 ருப்பீஸோ என்னமோ. அது கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஆனால் நல்லாவே இருக்கும். எந்த ஒரு இதுவும் போகாமல் இருக்கும். இப்போ இந்த நான் 5 ருப்பீஸ் 10 ருப்பீஸ் சொல்கிறேன் இல்லையா, இந்த இயரிங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான் இருக்கும். பின்னாடி நம்ம பின்னாடி போடுறது அதெல்லாம் சீக்கிரம் போயிடுச்சு. இந்த இயரிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி அப்படிங்கிறனால ரொம்ப நல்லாவே உழைச்சிது. இந்த பிளாக் கலர் காமிச்சேன் இல்லையா, ஸோ அது வந்துட்டு செட்டாக அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஒரு 10 கலர்ஸ் இருக்கும். அது வந்து 450 ருப்பீஸ்க்கு வாங்கினேன். செம ஒர்த்து. இன்னமும் அப்படியே தான் இருக்குது. எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ அதே குவாலிட்டியில் தான் இருக்குது. இந்த இயரிங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 5 ருப்பீஸ் 10 ருப்பீஸ் அந்த ரேஞ்சில் தான் வாங்குவேன். எனக்கு பிடிச்ச கலர்ஸ் எல்லாம் இப்போ நான் ஒரு டிசைன் பார்க்குறேன் அப்படின்னா, அதுலேயே ஒரு 2-3 கலர்ஸ் வந்து எந்தெந்த கலர்ஸ் எல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கிடுவேன் நான். ஒரே டிசைனு அப்படின்னலாம் பார்க்க மாட்டேன். இந்த டிசைன் இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட்டுக்குள்ளே இன்னொரு ஹார்ட்டின்னு இருக்க மாதிரி, இதில் வந்து ப்ளூ கலரும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்போவே. இது எல்லாமே வந்து உங்களுக்கு க்யூட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். காலேஜ் டைம்ஸில் நீங்கள் வியர் பண்ணிட்டு போகிறதுக்கு, ஆஃபீஸ் வியருக்கு, அதாவது சிம்பிளாக போடணும், நீட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இயரிங்கில் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து போடலாம், தப்பு இல்லை. ஏன்னா நம்ம வந்து காலேஜ் படிக்கும்போது கோல்டு இயரிங்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு போகிறதுக்கு மேக்ஸிமம் ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து விரும்ப மாட்டாங்க. ஒரு சிலர் விரும்புவாங்க, எல்லோரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்லலை. பட் இந்த மாதிரி இயரிங்கிறப்போ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டுக்கலாம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பேங்கிள்ஸு, இயரிங்ஸு, ஸ்லிப்பர்ஸு, இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆள் தான் நான். பேங்கிள்ஸ் வந்து எனக்கு பிடிக்காது. பெருசாக பேங்கிள் கலெக்ஷன் எல்லாம் என்கிட்ட இருக்கவே இருக்காது. அந்த இயரிங் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். எனக்கே இந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்கும்போது தான் தெரியுது, இவ்வளோ அமௌண்ட் வந்து இயரிங்லேயே போட்டிருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோமோன்னு தோணுது. பட் ஆனால் பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, மறுபடியும் இதெல்லாம் நம்ம போடணும் அப்படின்னு தோணுது. இப்போ வீட்டில் இருக்கனால யூஸ் பண்ண முடியல. பட் மறுபடியும் ஜாபுக்கு போனோம் அப்படின்னா போடணும், கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். செம்ம இயரிங் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச இயரிங்ஸ் இதெல்லாமே. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி இயரிங் கலெக்ஷன்ஸு, அதே மாதிரி நியூ மாம் ரிலேட்டடான வீடியோஸு, பேபிஸ்க்கு என்ன மாதிரிலாம் ஃபுட் கொடுக்கலாம், பேபிஸ்க்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டவல் கலெக்ஷன்ஸு, அதே மாதிரி கர்ச்சீஃப்ஸு, இந்த மாதிரி நிறைய என்னென்ன எசென்ஷியல் திங்ஸ் எல்லாம் பேபிஸ்க்கு வேணும், டெலிவரி பேக் எப்படி பேக் பண்ணணும், பேபி டயப்பர் பேக்கெல்லாம் எப்படி பேக் பண்ணணும், என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.